பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 33 அமாவாசை முன்னிரவு 34 ஆஹா இதென்ன. இப்போது நம்ம ஏன் அடுத்தடுத்து 2 அத்தியாயங்களை சேர்த்து பார்க்குறோன்னா, கிட்டத்தட்ட நம்ம கிளைமேக்ஸ் நோக்கி வந்துட்டோம். விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் போகணுன்னா நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்லும்போது தான் விறுவிறுப்பாக இருக்கும். அப்போ தானே நம்மளுக்கு இறுதி கட்டம் என்னங்கிறது வேகமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் 2 அத்தியாயங்களாக போகிறோம். சரி, அமாவாசை முன்னிரவு என்ன நடந்தது? இப்போது மாரப்ப பூபதி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விக்ரம ராஜா கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். மறுநாள் வருவாங்க, தயாராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி சிறை கதவுகள் திறக்கப்படுது. ஒரு மாட்டு வண்டின்னு சொல்ல முடியாது, ஒரு நீண்ட பெரிய வண்டி இருக்கும் இல்லையா அந்த காலத்தில். அந்த வண்டியில் விக்ரமன் கை கால்கள் பிணைக்கப்பட்டு ஏற்றப்படுறான். மாட்டு வண்டியை ஓட்டுறதுக்கு ஒருத்தன் இருக்கான். சுற்றி வீரர்கள், மாட்டு வண்டிக்குள்ளேயும் வீரர்கள், பெரிய வண்டி, அதில் உள்ளேயும் முன்பக்கம் 2 வீரர்கள், பின்பக்கம் 2 வீரர்கள், சுற்றி ஒரு 10 பேர் வீரர்கள் கையில் எல்லாரும் ஆயுதங்களோடு நிற்கிறாங்க. இப்போ மாரப்ப பூபதி அங்கே வரான். அங்கே அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருத்தனை கூப்பிட்டு சில விஷயங்களை காதோட சொல்கிறான். சொல்லிவிட்டு அனுப்பிச்சி வச்சிடறான். புறப்படுங்கள், காஞ்சிபுரத்துக்கு பத்திரமா இளவரசரை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த வண்டி ஓட்டுறான் இல்லையா, வண்டி ஓட்டுறவன் மெல்ல பேச்ச தொடங்குறான். யாருப்பா இது, யாரை அழைச்சிட்டு போகிறீங்க? காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, நடுவில் காட்டாற்று வெள்ளம் வேறு இருக்கே, அதெல்லாம் தாண்டி தானே போகணும் அப்படின்னோடனே இந்த வீரர்கள் மெல்ல பேச்சு கொடுக்குறாங்க. நமக்கு தெரியாதுப்பா, இதெல்லாம் ராஜ்ய சமாச்சாரம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, ஒரே ஊரில் பூரா பேசிக்கிறாங்க. எவனோ ஒரு ஒற்றனாமே செண்பகத்தீவுலேருந்து வந்திருக்கிறானா, அந்த ஒற்றனை நம்ம பூபதி ஐயா தான் பிடிச்சிட்டு வரான், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் காஞ்சிபுரம் போகிறோம் அப்படின்னு ஒரே பேச்சு பரவலாக இருக்கே. சரி, நீங்கள்லாம் வத்தலும் தொத்தலுமாக இருக்கீங்க, நட்ட நடுப்புற எவனாவது இந்த மனுஷனை பிடிச்சிட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் விக்ரமனுக்கு உருவாகுது. என்னென்னா, நமக்காக யாரோ சமிக்கை செய்கிறாங்களாம். இந்த குரல் கேட்ட குரலாக இருக்கே, ஒருவேளை இது பொன்னன் தான் நம்மளை விடுவிக்கிறதுக்கு ஏதோ மாயாஜால வித்தை காட்டுறானோ, ஆனால் முகத்தை பார்க்க முடியலையே, இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விக்ரமன் கிட்டே கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த தலைவன் மாதிரி இருந்தாலே என்ன அங்கே பேச்சு சலசலப்பு அப்படின்னு சொல்லவே எல்லாரும் வாய் முடிடுறாங்க. இப்போ போயிட்டே இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறமா காட்டாற்று வெள்ளம் வருது. அங்கே படகுல தானே போகணும். போகும்போது அங்கே 2 பேர் தீவர்த்தி வெளிச்சத்தில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நிற்கும்போது இப்படி தூக்கி பிடிச்சிட்டு நிற்கும்போது அந்த வெளிச்சத்தில் பொன்னன் என்ன பண்ணுறான், அந்த மாடு வண்டி செலுத்திட்டு வந்தான் இல்லையா, அவனுடைய முகத்தை பார்க்குறான். நல்லா பெருசாக மீசையை வச்சுக்கிட்டு அடர்த்தியான முடியோடு இருக்கிறான். இது பொண்ணு இல்லையே, சே ஏமாந்துட்டோமேன்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போதே இந்த மீசையெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தா ஆமாம் இது பொண்ணுந்தான், அப்போ நமக்கு தான் ஏதோ சமிக்கை கொடுத்துருக்கான், அப்போ இவன் எங்கே நம்மளை காப்பாற்ற வருவான் தெரியலையே அப்படின்னோடனே அடுத்து மறுபடியும் பொன்னன் பேச ஆரம்பிக்கிறான். என்னென்னா, பார்த்து ஐயா, பார்த்து கூப்பிட்டு போங்க, ஏன்னா இதை தாண்டி காட்டு வழி பாதையில் போகணும், அது ஒத்தையடி பாதை வேறு, அங்கே மண்டபம் வேறு வரும், பார்த்து கூப்பிட்டு போங்க ஐயா, யாராவது வழியில் பிடிச்சிட்டு போயிட போகிறாங்க, பார்த்து அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த காட்டாற்று வெள்ளத்தை படகுல கடந்து அதுக்கப்புறம் இந்த நள்ளிரவு அந்த இருட்டில் நடைப்பயணமாக ரொம்ப தூரம் போய் அதுக்கப்புறம் மாட்டு வண்டி மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் நம்மளுடைய இளவரசரை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு அந்த பக்கம் கும்பலாக போயிட்டுருக்காங்க. பொண்ணு சொன்னானே, காட்டாற்று வெள்ளம் மண்டபம் எல்லாம் சொன்னானே, எப்படி நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு மனசுக்குள்ளே பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கும்போதே அவன் கண் முன்னாடி விரிந்த காட்சிகளை அவனால் நம்பவே முடியல. பயங்கரமான உருவங்கள், நல்லா செந்நீர் அணிந்து சந்தனம் அதில் குங்குமம் அப்படின்னு அப்பிக்கிட்டு பார்க்குறதுக்கே பயங்கரமான உருவங்கள். எல்லார் கையிலையும் பெரிய பெரிய கத்தி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மகா கபால பைரவர் வாழ்க வாழ்க, காளி தேவி வாழ்க வாழ்கன்னு ஒரு கும்பல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, யாரோ அந்த நடுநிசையில் கோயிலுக்கு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இவங்களை சுற்றி பொது ஜனங்களுடைய அந்த கூட்டம் மாதிரியே இருக்குது. ஆனால் இதில் வாள் ஏந்திய வீரர்களும் இருக்காங்க. இப்போ இவனுக்கு தோணுது, சரி ஏதோ நடக்க போகுது. இவனுக்கு இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, மகேந்திர மண்டபத்தில் இவங்க ஒளிஞ்சிருந்தாங்க தெரியுமா, பொன்னனும் அந்த காட்டாற்று வெள்ளத்துலேருந்து தப்பிச்சப்போ. அப்போ வெளியிலேருந்து 2 குரல்கள் கேட்டது இல்லையா, இவனை பலியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கான நாள் குறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் நிழலாடுது.
தன்னை இங்கேருந்து பிடிச்சிட்டு போக போகிறாங்க. சரி பரவாயில்ல, எப்படியாவது பிடிச்சிட்டு போகட்டும், நாம் எப்படி தப்பிக்கணுங்கிறத இதுக்கு மேலே வந்து யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த மாட்டு வண்டி போய்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்து வந்து இவங்க எல்லாரும் சூழ்ந்துடுறாங்க. யார்? அந்த பொதுமக்கள் மாதிரி இருந்தாங்க இல்லையா, அவங்க அந்த கையில் வாள் வச்சுருந்த வீரர்கள் மாதிரி தோற்றம் இருக்கக்கூடிய அந்த கபால பைரவர்களுடைய ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த வண்டியை சூழ்ந்துடுறாங்க. கபால பைரவருடைய ஆட்கள்னு சொன்னோன்னே அவன் இங்கே இருந்தான் பாருங்கள், உறையூரில் இருந்து வந்த ஆட்கள் எல்லாம் கத்தி எல்லாத்தையும் போட்டுட்டு துண்டை காணோன்னு ஓடி போயிடுறானுங்க. ஒரு வீரர் கூட உறையூரை சேர்ந்த வீரர் இல்லை. அப்போ வந்து விக்ரமன் வந்து யோசிக்கிறான், ஒரே ஒரு வாள் போதும், தன்னைத்தானே விடுவிச்சுக்கிட்டு இவனுங்களை எல்லாத்தையும் வந்து துவம்சம் பண்ணிவிட்டு அடுத்து மாமல்லபுரத்துக்கு போகிறது எப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேட்குது, ஜாக்கிரதை மகாராஜா, நீங்கள் இறங்குங்க, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இந்த குரல் யாருதுன்னு பார்த்தா பொன்னன் தான் அங்கே நிற்கிறான். பொண்ணு நின்றுட்டு என்ன சொல்கிறான், விலங்குகள்லாம் அந்த கை விலங்குலாம் அவுத்து விட்டுட்டு, பயப்படாதீங்க, இது எல்லாருமே நம்மளுடைய ஆட்கள் தான், நீங்களாம் கிளம்புங்கன்னு அனுப்பிச்சிட்டு 2 குதிரைகள் நிற்குதாங்க, வாங்க ஏறுங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது விக்ரமன் அவனுடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, பொன்னனுடைய அன்பு, அந்த நிகழ்ச்சியை தாங்காமல் சொல்லணும், இந்த காஞ்சிபுரத்தில் இந்த சோழ மண்டலத்தில் யாருக்காவது நான் ஒருத்தனுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னா அது நீ மட்டும்தான் பொண்ணா. உன்னால் மட்டும் எப்படி என்னை இவ்வளோ மறக்காமல் இருக்க முடியுது? சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட நீ என்னை வந்து மறக்கலை, எப்படி வந்து இளவரசி உங்களை நான் மறப்பேன்? மகாராஜா என்கிட்ட விட்டு போன பொறுப்பு அவ்வளவுதானா? நானே மறந்தாலும் இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா, என்னை வந்து 24 மணி நேரமும் மறக்க விடாதபடி செஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா அப்படின்னோன்னே, யார் அது அப்படின்னோன்னே, வேறு யார், குந்தவி தேவி தான். அவங்க தான் வந்து எப்படியாவது உங்களை மாமல்லபுரத்தில் அந்த படகுல சேர்த்துடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருக்காங்க அப்படின்னோடனே யோசிக்கிறான், ஆஹா என்ன ஒரு நல்ல உள்ளம், இப்பயும் என் மீது வந்து அன்பாக இருக்காளே, அவங்க அப்பா தண்டனையிலேருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாளே குந்தவி அப்படின்ட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது, இவ்வளவு நல்லது செய்த குந்தவியை பார்த்து ஒரே ஒரு போயிட்டு நான் வந்து நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே, அதுக்கெல்லாம் இப்போ நேரமே இல்லை, நன்றி கிட்டவனா ஆயிடுவனே நான் அப்படின்னோடனே, இல்லை உங்களை விட அவங்க வந்து ரொம்ப கடினமான ஒரு மனதுக்கு சொந்தக்காரி, அவங்கள வந்து அவங்களுடைய வலிமை எனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்க ஒரு விஷயம் யோசிச்சுட்டாங்கன்னா அவங்க வந்து அதை செய்யாமல் இருக்கவும் மாட்டாங்க, செய்யக்கூடாதுன்னு யோசிச்சாங்கன்னா அதை செய்யவும் மாட்டாங்க, உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, பார்த்தாக்க உங்களை அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படி அவங்க பார்ப்பாங்க அப்படின்னோடனே, அவ்வளவு வந்து வலிமையானவளா குந்தவி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையே மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னன் கேட்குறான். அப்போ நான் வந்து குந்தவியை பார்க்கவே முடியாதா? ஆமாம், உறையூர் போனால் பார்க்க முடியாது, உங்களுக்காக மாமல்லபுரத்தில் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே பயங்கர மகிழ்ச்சி ஆயிடுது. ஓ அதுக்காக தான் நீ சொன்னியா, அப்போ நான் கட்டாயமாக மாமல்லபுரத்தில் போயிட்டு ஒரே ஒரு கண நேரம் நான் பார்த்துட்டு நன்றி சொல்லிவிட்டு நான் போயிடுறேன், ஆனால் நன்றி சொல்லிவிட்டு அந்த பெண்ணை நான் எப்படி விட்டுட்டு போவேன் அப்படின்னோடனே, நீங்கள் ஏன் விட்டுட்டு போகணும், குந்தவி தேவி உங்களோட வர எண்ணத்தில் தானே இருக்காங்கன்னொன்னே இன்னும் வந்து குதூகலமாயிடுறான் விக்ரம. இப்படி தன்னுடைய எண்ணங்கள் ஒத்து போகுதே அப்படிங்கிற எண்ணம் ஒரு புறம், இன்னொரு புறம் வந்து அவனுக்கு மற்ற விஷயங்களும் வந்து ஞாபகத்தில் இல்லாமல் இல்லை. ஒரு மகாராஜாவுடைய கடமை என்ன, ஒரு இளவரசருடைய கடமை என்ன, தன்னுடைய தாய் நாட்டை காப்பாற்றணும், தன்னுடைய தாயை பேணி பாதுகாக்கணும், தன்னை நம்பி வரக்கூடிய அந்த பெண்ணை வந்து அவன் நல்லா வச்சுக்கணும், அப்படிங்கிறது தாண்டி ஒரு சுதந்திர நாடு அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா. இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் மாட்டிக்கிட்டு விக்ரமன் திண்டாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு பக்கம் கிளியர் ஆயிடுச்சு, குந்தவி தேவியோடைய அன்பு கிடச்சிருச்சு, காதல் கிடச்சிருச்சு, குந்தவி தேவியோட செண்பகத்தீவுக்கு போனால் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, சுதந்திர நாடு, நாட்டு மக்கள், அவனுடைய பிரஜைகள், அவனுடைய நாட்டு மக்களுக்கு அவன் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க போகிறாங்க. ஆனாலும் ஒரு இளவரசனா சோழ நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு நபர் இல்லையா, பார்த்திப மகாராஜாவுடைய ஒரு பிள்ளையா அவன் என்ன யோசிக்கிறான், இன்னும் அருள்மொழி தேவியை நம்ம வந்து மீட்டெடுக்கலை, என் தாயை விட்டுட்டு நான் போவேனா, தாய்க்கு என்ன ஆச்சு? அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது, அந்த சிவனடியார் சொல்லியிருந்தார் இல்லையா, கட்டாயமாக அமாவாசைக்கு முன்னிரவு வரைக்கும் நான் உன்னை வந்து பார்க்கலைன்னா எங்கே வந்து பார்க்க சொல்லியிருக்காரு, சிற்பக்கூடத்தில், அவருடைய சிற்பக்கூடத்தில் வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவரை பார்க்காம போகிறோமே, அருள்மொழி தேவியை பற்றி ஏதாவது தகவல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இல்லையான்றது தெரியாதே அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கும்போது, இதை பொன்னன் கிட்ட சொல்லும்போது பொன்னன் சொல்கிறான், நானும் சிவனடியாரும் அருள்மொழி தேவியாரை தேடினோம், கபால பைரவர் பிடியில் தான் அவங்க இருக்காங்கங்கிறது தெரியும், இந்நேரம் அவர் கண்டுபிடிச்சிருப்பார்,
ஏன்னா இவன் சமாதானப்படுத்தவும் செய்யணும், இவனுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. சிவனடியார் கண்டுபிடிச்சிருப்பாரு, அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறதும் நம்மளுடைய பொன்னனுக்கு தெரியும். அப்படின்னு இருக்கும்போது சொல்லிடுறான் விக்ரமன் கிட்ட, கட்டாயமாக அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னும் போது இவனுக்கு சிவனடியார் எவ்வளோ கிட்டத்தட்ட சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு நகர்விலும் சிவனடியார் இவனோட இருந்திருக்கிறாரு. தன்னை வந்து இந்த அளவுக்கு வந்து உயர்த்திய அந்த சிவனடியாருக்கு ஒரு நன்றி சொல்லாமல் போகிறோமே, அவருடைய நிலை என்ன? அவர் எங்கே மாட்டிகிட்டு இருக்கிறாருன்னு தெரியலையே. அம்மாவை போய் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தவர் இப்போ எந்த நிலையில் இருக்கிறாருன்னு தெரியலையே. நம்ம அவரை போய் காப்பாற்ற வேண்டாமா, அவருக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமான்ட்டு பல்வேறு சிந்தனைகள் போகும்போது பொன்னன் வந்து சொல்லிடுறான், தெளிவாக சொல்கிறான், நீங்கள் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், மாமல்லபுரத்துக்கு போகிறோம், குந்தவி தேவியை பார்க்குறோம், கப்பலில் ஏறுறோம், அதுக்கப்புறம் வந்து மீதி பிரச்சனையெல்லாம் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, பொன்னா உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன், நீயும் வள்ளியும் எனக்கு இதுதான் உதவி அப்படிங்கிறது இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கீங்க, உன்னை விட்டுட்டு எப்படி போவேன் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணை சொல்கிறான், யார் சொன்னா என்னை விட்டுட்டு போகிறீங்கன்ட்டு, இதுக்கப்புறம் நானும் வள்ளியும் உங்களை மறுபடியும் படகுல ஏற்றிட்டு இங்கே இருப்போம்னு நினச்சிங்களா, நாங்கள் வரோம் செண்பகத்தீவுக்கு, நாங்கள் ஆயத்தமாக இருக்கோம், வள்ளி வந்து குந்தவி தேவியோடு இருக்கிறா, நாம் இப்போ போனோன்னே படகுல ஏறி கிளம்பி போக வேண்டியது தான், நான் இங்கே இருப்பேன்னு உங்களுக்கு யார் சொன்னா, நான் சேர்ந்து வந்துடுவேன், இதுக்கப்புறம்லாம் உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான் பொண்ணன். ஒரு பக்கம் இவனுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தாலும் அம்மா கிட்டே இவன் வந்துட்டு போன தகவலை யார் சொல்கிறது, இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கான், அம்மாவை தேடி வந்திருக்கான், அந்த தாய் நாட்டை வந்து விடுவிக்கிறதுக்கு வந்திருக்கான், இந்த விஷயம்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு, இருந்தாலும் இத்தனை தகவல்களையும் அம்மா கிட்டே யார் இப்போ சொல்கிறது? போதாதுக்கு அப்பா என்ன சொன்னார், அந்த பொக்கிஷம் அதை எடுத்துகிட்டு போயிடுன்னு சொன்னார் இல்லையா, அதையும் எடுத்தாச்சு. இப்போ இத்தனை தகவல்கள் இருக்குது, இப்போ பொண்ணனை விட்டுட்டு போனால் தானே சொல்ல முடியும். ஆனால் பொண்ணனும் கூட வரான். இப்போ சிவனடியாரை பார்க்க முடியல, மாமல்லபுரத்துக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற பல சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்த இவங்க வந்து நகர்றாங்க. அந்த இடத்துல பெரிய பயங்கரமான ஆயுதங்களோடு வந்து 2 பேர் வந்து தீவர்த்தியோடு நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவனுக்காக காத்திருக்கக்கூடிய ஆட்கள். அப்போ கிராஸ் பண்ணும்போது சொல்கிறான் பொன்னன், பார்த்தீங்களா, இவங்க தான் உங்களை இந்த இடத்துலேருந்து கபலீகரம் செய்துக்கிட்டு இந்த பலிபீடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக காத்திருக்கிறாங்க, நீங்கள் குதிரையில் வருவீங்கன்றதை இவங்க எதிர்பார்க்கல, அதனால் நம்மளை அவங்க கவனிக்கலை, அவங்க ஆட்கள் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே காத்துட்ருக்காங்க அப்படின்னு நகர்ந்துடுறாங்க. நகர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க போய் சேர்கிற இடம் எங்கே இருக்குன்னா, அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, மகேந்திரபுரத்தில் இருக்கக்கூடிய பராந்தகபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகேந்திர மண்டபம் கிட்ட போகிறாங்க. இவனுக்கு வந்து யோசிக்கிறான், இந்த ஒரு இரவு மட்டும் எத்தனை வித்தியாசமான அனுபவங்கள், அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது கணிக்க முடியாமல் போயிட்டே இருக்கே, இன்னும் என்ன நிகழ்வுகள் காத்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த மகேந்திர மண்டபத்தோட வாசலில் 2 காவலாளிகள் நிற்கிறதையும் அவங்களும் ஆயுதம் வைத்திருக்கிறதையும் இன்னும் நிறைய காவலாளிகள் இருக்கிறதையும் பார்க்குறான். பார்க்கும்போது யோசிக்கிறான், இவங்களுக்கும் அந்த கபாலிகரர்களுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல, இவங்க சுத்த வீரர்கள் மாதிரி இருக்காங்களேன்னு யோசிச்சுக்கிட்டே கிட்டக்க போகலாம் அப்படின்ற சிந்தனையிலேயே விக்ரமனும் பொன்னனும் கிட்டக்க நகர்ந்து போகிறாங்க. குதிரை மேலிருந்து இருவருமே வந்து மகேந்திர மண்டபத்தை அறிஞ்சோன்னே இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு அங்கே உத்து பார்க்கும்போது இவன் யோசிக்கிறான், பொன்னன் இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவன் வந்து பொன்னனுடைய பேரை சொல்லி கூப்பிட்றான். பொண்ணா, உனக்கு ஒரு விஷயம் செய்தி தெரியுமா, அருள்மொழி தேவியார் அகப்பட்டு விட்டார், அகப்பட்டு விட்டார்னா கிடச்சிட்டாங்க, இந்த அவங்களும் உன்னை பற்றி அதிகமாக விசாரித்தாங்க அப்படின்னும் போது இவன் கண்டுபிடிச்சான், இவன் பரஞ்சோதி அடிகளார் கூட இருந்தவன் இல்லையா, பரவாயில்ல, நல்ல செய்தி நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னனும் விக்ரமனும் ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து என்ன, நம்மளுடைய அருள்மொழி தேவி எங்கே இருக்காங்க, அவங்கள யார் காப்பாற்றினா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வாங்க அடுத்த அத்தியாயத்தில் தேடி தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.